வணக்கம் நண்பர்களே. திமுகவிலிருந்து 40 நிர்வாகிகள் தற்போது விலகப் போவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் 40 நிர்வாகிகள் இணையப் போவதாகவும் தற்போது பரவலாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து திமுக, அதிமுக, விஜய் போன்ற கட்சிகள் தங்களது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் திமுகவில் உள்ள மிக முக்கியமான மூத்த அமைச்சர்கள் பதவி விலகல் என்பது தற்போது கட்சிகளிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுகவில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. காரணம், திமுகவில் வாரிசு அடிப்படையில் மட்டுமே பதவிகள் வழங்கப்படுகின்றதாம். தொடர்ந்து கட்சிக்காக களப்பணியாற்றிய மூத்த அமைச்சர்களுக்கு இன்று வரை வாய்ப்பே வழங்கப்படவில்லை. தொடர்ந்து அவர்கள் அடிமட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் நேற்று வென்றவர்கள் அனைவரும் தற்போது மிக முக்கியமான பொறுப்புகள் மற்றும் தொகுதிகள் வழங்கப்படுவதால் திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் கடும் அப்செட்டில் உள்ளதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது, வாரிசின் அடிப்படையில் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் அப்படி என்கின்ற பதவியை கொடுத்தார். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து இணையக்கூடிய நபர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படுகின்றது. சொல்லப்போனால் ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, கே.என். நேரு போன்ற அமைச்சர்களே அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் திமுகவில் முக்கிய பதவிகளை வகிக்கிறார்கள். ஆனால் மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னுமே களப்பணிகளை செய்து கொண்டு அடிமை ஆட்சியை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாரிசின் அடிப்படையில் மட்டுமே திமுகவில் பதவிகள் வழங்கப்படுவதால் திமுகவை விட்டு வெளியேறிவிடலாம், மீண்டும் அதிமுகவுக்கு சென்று அங்கு இணைந்தால் தங்களுக்கு நிறைய தொகுதிகளும் வழங்கப்படும், மேலும் தங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் என முடிவு செய்திருக்கிறார்களாம். மேலும் திமுகவின் நிர்வாகிகள் என்ன சொல்லி கொண்டு வருகிறார்கள் என்றால், நாங்கள் செல்லும் தொகுதிகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றினீர்களா என மக்கள் விரட்டுவதாகவும் தற்போது அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கு மட்டும்தான் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை செய்து கொள்வார்கள், அதனால் திமுகவுக்கு தங்களது வாக்குகளை செலுத்தாதீர்கள் என சொல்லி பிரச்சாரம் செய்ததன் விளைவாக கலைஞர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கூட திமுக வெற்றியடைந்தது வெறும் 3.5% மட்டும்தான். இதை பெரும் வெற்றியாக பார்க்க முடிகிறது. SIR மூலம் தற்போது 1 லட்சம் வாக்காளர்கள் ஸ்டாலினது தொகுதியிலிருந்தே நீக்கப்பட்டுள்ளார். அதனால் கண்டிப்பாக நிர்வாகிகள் இம்முறை பதவி விலகி அதிமுகவில் இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக செய்தி வெளியாகிறது.